இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஹரிகதா சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஸ்ரீகாந்த் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஒரு ஊர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தொடர்ந்து மர்மமான முறையில ஆண்கள் மட்டும் கொலை செய்யப்படுறாங்க, அதுவும் கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. இந்த கொலை எல்லாத்தையும் தெய்வம் தான் பண்ணுது, கடவுள் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் நம்பும் போது கிடையாது, இந்த கொலைக்கு வேற என்னமோ காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. நம்ம எக்கச்சக்கமான கான்செப்ட்ல வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் கதையெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த படத்தை முழுசா பாருங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1982 அப்படின்னு சொல்லிட்டு அரக்கு வேலையில இருக்க ஒரு கோட்டை காமிக்கிறாங்க. தாசு அப்படின்ற ஒரு சின்ன பையன் நிறைய பேரை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த பையனை ஜட்ஜு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணும்போது அந்த பையன் வாயவே திறக்காம என்னமோ பேய் எறிஞ்சு போன மாதிரி அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ பேசாம இருந்த அப்படின்னா நீ தான் கொலை பண்ண, நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டுருவேன், ஏதாவது பேசு அப்படின்னு சொல்ல பேசவே மாட்டான். சரி ஓகே, இந்த பையன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. நீ கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறியா, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது மனுஷனுக்கும் ஏன் இவ்வளவு தூரம், ஏன் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் சரியான பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 14 வருஷம் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா இந்த பையன் அண்டர் 18 இருக்கான், ரொம்ப சின்ன பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. அடுத்து 2 கான்ஸ்டபிள் சேர்ந்துட்டு இந்த பையனை வண்டியில ஏத்திட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. போற வழியில கதை பேசிக்கிட்டே ஒரு கான்ஸ்டபிள் இந்த பையனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எட்டி உதைக்க ஆரம்பிக்கிறாரு. இவனுக்கு கடுப்பாகுது. கோவமா முறைக்கும் போது என்னடா என்ன முறைக்கிற, ஜட்ஜையே எதிர்த்து பேசிட்ட அப்படின்னா நீ என்ன பெரிய ஆளா, நீ யாருன்னு தெரியுமா, நீ எல்லாம் வந்துட்டு என்ன முறைக்கவே கூடாது, என்ன பாக்குற தகுதி கூட உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பத்தி பேசி ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்தும் போது இந்த பையன் கடுப்பாயிட்டான். வண்டி ஓடிட்டே இருக்கு, இவன் அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். டக்குன்னு அங்க இருக்க கண்ணை புடுங்கி கண்ணுடைய முனையில கட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கத்தியை வச்சு ஓங்கி ஒரே சொருவு கழுத்து கீழ்ச்சிட்டு அப்படியே ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. அந்த கான்ஸ்டபிள் அங்கேயே இறந்து போறாரு. இங்க தான் படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து விசாகப்பட்டினம் 1990ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு போலீஸா இருப்பாரு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது, அந்த கைதியை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் கிளம்பி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், நான் வரத்துக்குள்ள நீங்க எப்படியாச்சும் அவனை கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி போனை கட் பண்ண இங்க அப்படியே ஹீரோடைய மனைவி உள்ளுக்குள்ள வராங்க. ஆமா, எஸ்பி போவாரு, இன்ஸ்பெக்டர் போவாரு, ஆனா நீங்க மட்டும் எங்கேயுமே போகவே மாட்டீங்க, இன்னைக்கு என்ன விஷயம் மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றாரு. ஆமா, ஸ்டேஷனுக்கு வந்து நான் அந்த வாழ்த்துக்களை வாங்கிக்கணுமா, நீங்க எப்படியும் வீட்டுக்கு வர மாட்டீங்க, டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் உங்களுக்கு குக் பண்ணி இங்கேயே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதே டைம்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு கால் பண்றாரு. மச்சான் இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு வரக்கூட உனக்கு டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல மச்சான் இன்னைக்கு கொஞ்சம் வேலை, அதான் வர முடியாம போச்சு, நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஊர்ல வீட்டு வாசல்ல யாரோ வந்து நின்னு இவர் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா கொஞ்சம் வெளியே வாங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் இங்க என்ன யாரோ கூப்பிடுறாங்க, நீ வந்துட்டு என் வருங்கால மனைவி கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுத்துட்டு போக நம்ம ஹீரோ பேசிட்டு மனைவி கிட்ட போனை கொடுக்குறாரு. மனைவியும் அந்த வருங்கால மனைவியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஹீரோடைய மனைவி பேசி முடிச்சுட்டு சரி ஓகே பொண்ணு வீட்டுல தனியா இருப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஷன்ல ஒரு கைதி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி கால் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த கைதியுடைய கேங்கு ஒரு 4-5 பேர் முகமுடியெல்லாம் போட்டுட்டு கன்னோட உள்ளுக்குள்ள வராங்க. வந்தவங்க சரமாரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு புல்லட் மனைவி மேல பட்டு மனைவி பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சமையா சண்டை போடுறாரு. என்னதான் நம்ம ஹீரோ சண்டை போட்டாலும் இவருக்கு பயங்கரமா காயம்பட்டு தலையில காயம்பட்டு அப்படியே கீழே விழுகிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 1 மாதத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அரக்கு வேலி கிராமத்துல காமிக்கிறாங்க. இது ஒரு காட்டுக்குள்ள இருக்க சின்ன கிராம மக்களே. இந்த கிராமத்துல இருக்க தண்ணி தொட்டிக்குள்ள ஏதோ நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள 2 டெட் பாடி தலை இல்லாம முண்டமா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பாட்டுக்கு இந்த போலீஸ் வராரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்தவர் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து இந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏமா கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை இறக்கி கீழே போட்டு பார்க்கும்போது தலையவே அப்படியே துண்டா கட் பண்ணி அந்த கொலைகாரன் கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். பார்க்கவே ரொம்ப
கொடூரமா இருக்கு, இவங்களை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க இந்த ஊரை சேர்ந்த ஒரு ரவுடி பையன் வரான். இறந்து போந்து எங்க ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுங்க போட்டுக்க டாட்டூ வச்சு பார்க்கும்போது இறந்து போந்து உங்க ஆட்கள் அப்படின்னு தான் தெரியுது. உங்களுக்கு யார் மேலேச்சு சந்தேகம் இருக்கா, உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டே கேட்கும்போது இங்க பாரு போலீஸே, உனக்கு என்ன வேணுமோ நீ அதே போல எழுதிக்கோ, நான் என்ன பண்ணுமோ அதை நானே பண்ணிக்கிறேன். இன்னும் 10 நாள்ல உனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், நீ முதல்ல போயிட்டு அந்த வேலையை பாரு, இப்போ எது போலீஸ் வேலைலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கலாச்சி விடுறான். இவர் அமைதியா இருக்காரு. இதே டைம்ல மரத்துல ரத்த கரையோட ஒரு கோடாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அங்க போயிட்டு பாக்குறாரு. ஒரு பெரிய கோடாரியா அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மரத்துல யாரோ குத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த கோடாரியை பயன்படுத்தி தான் கொலகாரன் இந்த 2 பேரையும் கொலை பண்ணி போட்டு போனான் போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஊருக்குள்ள இந்த ஊருடைய தலைவர் வராரு. என்ன விஷயமாச்சு, யாரு அவங்க 2 பேரை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் கூடிய சீக்கிரமே போலீஸ் கண்டுபிடிப்பாங்க, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது தலைவரே அங்க ஒரு பெரிய கோடாரியை பார்த்தோம், அந்த கோடாரியை பார்க்க என்னமோ பரசுராமனுடைய கோடாரி மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம எதுக்கும் ஒரு வாட்டி தேவராமாவை போயிட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி ஓகே அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் சொல்றாரு. அடுத்து அப்படியே அந்த தேவராமாவை காமிக்கிறாங்க. இவங்க அப்படியே குறி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குறி சொல்றதுக்கு முன்னாடி அறுத்து ரத்தத்தை அப்படியே கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க ரத்தத்துல கைய நினைக்கிறாங்க. இப்போ இவங்க கிட்ட ஊர்ல நடக்கிற இந்த கொலையை பத்தி எல்லாம் கேட்கும் போது கடவுள் ரொம்ப கோபமா இருக்காருடா, கடவுள் தான் இந்த கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கடவுளுடைய கோபம் தண்ணீர வரைக்கும் இந்த ஊர்ல எக்கச்சக்கமான பலி விழப்போகுது அப்படின்றாங்க. இந்த விஷயத்த அப்படியே கத்திக்கிட்டே ஆக்ரோஷமா சொல்லும் போது அவங்க கண்ணு வந்துட்டு அப்படியே மூடப்பட்டிருக்கு, இவங்களுக்கு சரியா கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஊருக்குள்ள இன்னைக்கு நைட்டு ரங்காச்சாரியோடைய நாடகம் நடக்க போது, கண்டிப்பா எல்லாரும் வாங்க, நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த நாடகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த நாடகத்துல மோஸ்ட்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா சாமியோடைய புகழ பத்தியும் சாமி எவ்வளவு நல்ல ஒரு கடவுளை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் பேசுவாங்க. அந்த வழக்கம் போல இந்த ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து சில சீன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க மக்களே. இப்போ நாடகம் நடக்கும் போது இந்த ஊருக்குள்ள ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இந்த விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதே டைம்ல சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நாடகம் பார்க்க கொஞ்சம் லேட்டா வரும்போது என்னமாச்சு ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வழக்கம் போல அந்த பொண்ணு மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டா. அந்த பொண்ணை தேடி எல்லா ஆண்களும் போயிட்டானுங்க. என் புருஷன் அந்த பொண்ணு கிட்ட போகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க எல்லாம் என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இந்த எல்லா விஷயத்தையும் அங்க உட்கார்ந்துட்டு நாடகம் பாக்குற ஒரு தாடிக்காரன் கேட்டுட்டான். அப்படின்னா மந்தாகினி ஊருக்கு வந்துட்டாளா, இன்னைக்கு நைட்டு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அல்லக்கைய கூப்பிட்டு அப்படியே காட்டு பாதை வழியா நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து போயிட்டே இருக்கும் போது விண்வெளியில இருந்து ஏதோ ஒரு விண்கல் இந்த காட்டுக்குள்ள ஒழுகுது, அப்படியே பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல அங்க இருக்க ஒரு பெரிய மரத்தை உடைச்சிட்டு அப்படியே நரசிம்மசாமி வெளியே வந்து இவன் அப்படியே புடிச்சு தூக்கி வயிற்ற கிழிச்சு குடல் குந்தானி எல்லாம் தூக்கி வெளியே போட்டு வதம் பண்ணி இவரை கொலை பண்றாரு. இதே விஷயம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இந்த தாடிக்காரனை சாமி கொலை பண்ணி தூக்கி போட்டு அவர் பாட்டு நாங்க வந்து காணாம போயிடுறாரு. இந்த விஷயத்த பார்த்த அந்த அல்லக்கை கடவுளை நான் கண்ணால பாத்துட்டேன், கடவுளை நான் கண்ணால பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல வரைக்கும் புலம்பிட்டு இருக்காரு. அந்த அல்லக்கைய அவருடைய வீட்டுல காமிக்கிறாங்க. இவர் புலம்பிட்டே படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி ஊரையே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ணு சாமந்தி, இவர் வந்துட்டு நைட்டு நாடகம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு திரும்பி வந்தவரு நான் சாமியை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. ஏதோ பேய் அடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லும் போது சாமந்தி மருந்தை கொண்டு வந்து வாயில ஊத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க ஏமா ஏன் நான் சொல்ற விஷயத்த யாருமே நம்ப மாட்டீங்க, நான் கடவுளை என் கண்ணால பார்த்தேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க. அந்த தாடிக்காரனை சாமி வந்து கொலை பண்ணி போட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனை யாரு கொலை பண்ணிருப்பா, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கொலைக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, உங்களுக்கு என்ன சார் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் இந்த எஸ்ஐ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல இந்த அல்லக்கை வேற வந்து கடவுள் அவ்வளவு ஹைட்டா இருந்தாரு, இவனை கொலை பண்ண விஷயத்த நான் பார்த்தேன், முடி தங்க நிறத்துல உடம்பு முழுக்க அப்படியே தக தகன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல டேய் என்னடா சொல்ற, நீ பார்த்தது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் கேட்கும் போது ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே ஒருத்தன் இறந்து கிடக்குறான் பாத்தீங்களா, அவன் கையில கொஞ்சம் முடி மாதிரி என்னமோ இருக்கு, என் கடவுளுடைய முடிய இவன் புடிச்சு இழுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன டெட் பாடிய இவன் உதைக்கும் போது அங்க இருந்து அந்த அல்லக்கைய புடிச்சு கொண்டு போறாங்க. இந்த முடிய இந்த போலீஸ்காரன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம
நம்ம ஹீரோயும் ஹீரோவுடைய பொண்ணையும் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல வந்துட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள என்னமோ திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. சில பேர் சாமி ஆடிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு லேடி நம்ம ஹீரோவுடைய காரு கிட்ட வந்து என்னமோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தை பயப்படும் போது நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கிட்ட போக ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோடைய வருங்கால மனைவியும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய பொண்ணையும் வெல்கம் பண்றாங்க. இந்த ஊர் வந்துட்டு சிட்டி மாதிரி கிடையாது, கொஞ்சம் கிராமம், முக்கியமா காட்டுவாசிகள் வாழக்கூடிய கிராமம். இந்த ஊர் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இதையெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்காத, வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரங்காச்சாரியோடைய அந்த நாடக குரூப்பை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. எல்லாத்தையும் போயிட்டு பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. என்னங்கய்யா, உங்க எல்லாரையும் நாடகத்துல பார்க்கும்போது உண்மையான சாமிய கண்ணால பாக்குற மாதிரி இருந்துச்சு, ஆனா உண்மையிலேயே நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாமா, நாங்க நாடகம் பண்றோம் அப்படின்னா அதுக்கான காரணம் காசு மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி இந்த ஹரியோடைய எல்லா அவதாரங்களையும் பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நாடகம் பண்ணிட்டு இருக்கோம். மத்தபடி காசு கம்மியா வந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க இருக்கிறத வச்சு சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரங்காச்சாரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தூங்கி எஞ்சி பார்த்தா பொண்ணு அழக்கானும். எங்கன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரனுடைய வருங்கால மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய பேர் சுவாதி. சுவாதியும் நம்ம ஹீரோவுடைய பொண்ணும் சேர்ந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்க்க ஹீரோக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூப்பிட்டு காட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காட்டுக்குள்ள போகும்போது இப்ப அப்படியே குட்டியா ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு தலையில செமையா காயம் பட்டுச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால சின்ன சவுண்ட கூட தாங்கிக்கவே முடியல. அதிகமா சவுண்ட் கேட்டா தலையெல்லாம் வலிக்குமா, இதுக்கு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இவர் வந்துட்டு கொஞ்சம் சத்தம் கேட்காத இடத்துல இருக்கணும், கொஞ்சம் அமைதியான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காட்டுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சிகளா பறக்குது. அப்பா ரொம்ப அழகா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு ஓடி போயிட்டு விளையாடிட்டே இருக்கும் போது அங்க 2 காட்டு நாய்கள் வந்து அப்படியே செமையா குலைக்குதுங்க. நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த நாய்களை விரட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நாய்கள் ஹீரோவுடைய காது கிட்ட வந்து வள்ளு வள்ளு அப்படின்னு சொல்லிட்டு குறைக்க இவரால் அந்த சவுண்டையே தாங்க முடியல. இந்த டைம்ல கரெக்டா காட்டுக்குள்ள சாமந்தி வராங்க. அந்த நாயை விரட்டி விட்டு, என்னாச்சு உங்களுக்கு வந்துட்டு இந்த சத்தம் கேட்டா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா, சின்ன சத்தம் கூட உங்களை செமையா தொல்லப்பந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் உங்களுக்கு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பிரச்சனைக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்றீங்க, நாட்டுக்குள்ள வேணா இதுக்கு மருந்து இல்லாம இருக்கலாம், ஆனா காட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு, இந்தாங்க இந்த மருந்தை காதுக்குள்ள வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு காலி ஆயிடுச்சு அப்படின்னா இதே இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சம் விளையாடிட்டே இருக்கும் போது, இன்னைக்கு நைட்டும் ரங்காச்சாரியோடைய நாடகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்பா நாடகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாடகம்னா ஒன்னும் கிடையாதுமா, அம்மா நமக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க இல்லையா, அதே போல இவங்க எல்லாருமே நடிச்சு காமிப்பாங்க, அதான் நாடகம் அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தைக்கு அம்மா அப்படின்னு சொன்னோடனே அம்மாவுடைய ஞாபகம் வந்து எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப சாமந்தி காணாம போயிடா திடீர்னு. இங்க பேசிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு திடீர்னு எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய பொண்ணு ஃப்ரெண்டுக்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. மச்சான் நீ எதுக்கும் கவலையே படாத, இதுக்கப்புறம் இவ வந்துட்டு உன் பொண்ணு கிடையாது எங்க பொண்ணு, இவளை பத்தின கவலை உனக்கு வேணவே வேணாம், நாங்க இவளை பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சுவாதியும் வந்துட்டு நாங்க பத்திரமா பாத்துப்போம்னா நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட, அப்பா அந்த நாடகத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்கல்ல, நம்ம அந்த நாடகத்துக்கு போலாமா, எனக்கு பார்க்க கொஞ்சம் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, இல்லம்மா அங்க வந்துட்டு சம சவுண்டா இருக்கும், சத்தம் கேட்டா அப்பாக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் இல்லையா, அதனால நம்ம போவேனா அப்படின்னு சொல்லும் போது, இல்லப்பா போலாம்ப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, மச்சான் உன்னால் தான் வர முடியாது, நீ வீட்டுல இரு, நாங்க வந்துட்டு குழந்தைய கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு இந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு அந்த நாடகத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நாடகம் பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு எவனோ ஒருத்தன் இந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறமா கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து வண்டியோடைய சாவியை வாங்கிட்டு, ஒன்னு என்ன பண்ணு, நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி பொண்ணையும் சுவாதியையும் கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டுல இறக்கி விடு, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கிளம்ப இந்த விஷயத்த ரிப்போர்ட்டர் பொண்ணு பார்த்துட்டா, இந்த ஆளு சம்பந்தமே இல்லாம இந்த டைம்ல எதுக்காக காட்டுக்குள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் பின்னாடியே போகும்போது, இப்ப இந்த போலீஸ்காரன் வண்டியை நிப்பாட்டிட்டு காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள யாரையோ தேடிட்டு போகும்போது திடீர்னு
பண்ணிங்க அப்படியே கூட்டமா வர ஆரம்பிக்குது. பண்ணிங்க வந்துட்டு இவர் அட்டாக் பண்ற மாதிரி கிட்ட வர இவரு பயந்துட்டு ஓடுறாரு. அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துக்குள்ள ஒழுக அங்க இருக்க எல்லா முள்ளும் அப்படியே உடம்புக்குள்ள கொத்துது. இவரு பேனு கத்துறாரு. பின்னாடி வந்த பொண்ணு இதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்திருப்பா. இப்போ அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி வெளியே வந்து இந்த பொண்ணு அப்படியே தூக்கி போட இந்த பொண்ணுடைய தலையில காயம்பட்டு இந்த பொண்ணு மயக்கமாகறா. இப்போ ஒரு பெரிய பாம்பு வந்து இவருடைய கழுத்து கிட்ட வந்து கழுத்தை நெரிச்சு அப்படியே இவரை கொலை பண்ணுது. கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி இவர் அப்படியே இறந்து போறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஆமா மக்களே, இது ஒரு சீரிஸ். மொத்தமா 6 எபிசோட் இருக்கு. ஒரே வீடியோல பாத்துடலாம். இப்போ அப்படியே செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே இதுக்கு முன்னாடி தாஸ்னு ஒரு குட்டி பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா? அந்த பையனை வேற ஒரு போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ள இருக்க ஒரு போலீஸ்காரன் கீழே இறங்கி ஒண்ணு கடிப்பான். அந்த ஒண்ணுக்கு ஷூல பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை இறங்கி துடைக்க சொல்லும் போது இந்த பையன் முறைக்கிறான். என்னடா 2 கொலை பண்ணிட்டா நீ என்ன பெரிய ஆளா? ஒழுங்கா இந்த மூத்திரத்தை தொடி, இதுக்குதான் நீ சரிப்பட்டு வருவ. நீ மட்டும் கிடையாது, உன்னுடைய ஜாதியை சேர்ந்தவங்க இதுக்குதான் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை பத்தி தப்பா பேசி அவனை பிடிச்சி அப்படியே கீழே அழுத்தி உட்கார வைக்கும் போது இவன் அப்படியே காண்டாயிட்டு அங்க பக்கத்திலே ஒரு கோடாரி இருக்கும். அந்த கோடாரியை தூக்கி ஓங்கி ஒரே போடு. அந்த போலீஸ்காரன் காலி. இப்ப அப்படியே இவன் தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடுறான். ஓடினவன் ஒரு சமாதி மாதிரி இருக்கு, ஒரு வீடு மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு அந்த கை விலங்கெல்லாம் கழட்டி போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ பொண்ணை கூப்பிட்டு வந்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இறந்து கிடக்குறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே சமயம் அழுக ஆரம்பிக்கிறாரு. அங்க சுவாத்தியோடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்திருப்பாங்க. பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நைட் டைம்ல ஏதாவது ஒரு காரணமா காட்டுக்குள்ள வந்திருப்பாரு. அப்போ காட்டு பண்ணிய பார்த்து பயந்து ஓடும் போது தவறி உள்ளுக்குள்ள விழுந்து இந்த மனுஷன் இறந்து போயிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்புறாரு. மறுநாள் காமிக்கிறாங்க. இவருக்கு என்னதான் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் பொண்ணுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பால் போட்டு கொண்டு போக அந்த பொண்ணு குடிக்காம போறா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் அந்த நாடகத்துக்கு அங்கிளை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அங்கிள் இறந்து போயிருக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கா. அடுத்து அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாரு பாத்தீங்களா? அதுக்கான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஹீரோடைய கையில கிடைக்குது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்க்கும்போது அன்யூஷுவலா எதுவுமே தெரியல. அவர் பள்ளத்துக்குள்ள விழும்போது கழுத்து எலும்பே உடைஞ்சு போயிருக்கு. முள்ளெல்லாம் குத்தி ரத்தம் பயங்கரமா போயிட்டு அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆனாலும் இந்த விஷயத்த நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. திடீர்னு எப்படி இறந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்து செமையா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லா விஷயமும் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. முக்கியமா நம்ம ஹீரோடைய பொண்ணு சொல்லிருப்பா இல்லையா, நான் மட்டும் அவரை அந்த நாடகத்துக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அங்கிள் இறந்து போயிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு கான்ஸ்டபிளை மீட் பண்றாரு. மீட் பண்ணி ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க எல்லாருமே உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் வந்து சாருடைய காதுல ஏதோ சொல்லிட்டு போனா. அவனை என்னால சரியா பார்க்க முடியல. உடம்பு முழுக்க துணியை போத்துக்கிட்டு வந்தான். முகத்தை கூட சரியா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சாரு கீயை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, கிடையாது, அவங்க வந்துட்டு நார்மலா இறந்து போகவே இல்லை, யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அந்த கொலைகாரன் யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, சார் ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு ஏதோ கடவுள் தான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கொலைகாரனை கண்டுபிடிச்சு மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம சார் என்ன உயிரோடவா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்காக கிடையாது, என் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்றாரு. இந்த வயசுல பிஞ்சி மனசுக்குள்ள தான் தான் அவருடைய சாவுக்கு காரணம், அந்த டிராமாக்கு போல அப்படின்னா கண்டிப்பா அவரு இறந்து போயிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. மென்டலி என் பொண்ணு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா, அவளுக்காக வாச்சு யாரு என் உயிர் நண்பனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காம விடமாட்டேன், அது கடவுளா இருந்தாலும் தண்டிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு சுவாத்தியை மீட் பண்ணி பரத்துக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது பெரிய கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ, உங்களுக்கே பரத்தை பத்தி நல்லா தெரியும். அவன் ஒன்னும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆபீசர்லாம் கிடையாது. எந்த கேஸா இருந்தாலும் பேசியே தீர்த்துருவான். அவனுக்குன்னு சொல்லிட்டு எந்த எதிரியும் இந்த ஊருக்குள்ள கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு ஊருக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ விசாரணையை நடத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஊருக்குள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு கடவுள் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே சில பேரு ரங்காச்சாரிய கூப்பிட்டு உட்கார வச்சு கடவுள் ஏன் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இது கொலை கிடையாது, வதம், கடவுளுடைய அவதாரங்கள் எதுக்காக வதம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சில பேரை உட்கார வச்சு கதையா சொல்லிட்டே இருக்கும் போது அந்த ஊருடைய தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பொதுமக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தேவரம்மா சொன்ன மாதிரி கடவுள் தான் கோவப்பட்டு இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரா, இல்ல அப்படின்னா கடவுள்
பேரை சொல்லி வேற எவனாச்சும் கொலை பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நைட் டைம்ல யாருமே வெளியே போகாதீங்க, வெளியே போகாம இருக்கிற வரைக்கும் நீங்க சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா பார்த்தா மறுநாள் காலையிலேயே அவரு பணமா தொங்கிட்டு இருக்காரு. யாரோ இவரையும் கொலை பண்ணி அப்படியே ஒரு பனைமரத்து மேல மாட்டி விட்டு போயிருக்காங்க. பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு வந்து டெட் பாடியை கீழே இறக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கான்ஸ்டபிளும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்து கண்டிப்பா இந்த கொலை எல்லாத்தையும் கடவுள் பண்ணல, வேற ஏதோ ஒரு மனுஷன் தான் கடவுளுடைய பேரை சொல்லி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ஊர் மக்கள்லாம் கோவப்படுறாங்க. கடவுளையே அவமானப்படுத்துறீங்களா, கடவுள் தான் இந்த கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்மள படைச்ச கடவுள் எதுக்காக நம்ம எல்லாரையும் கொலை பண்ணோம், அதுக்கான காரணம் என்ன, கண்டிப்பா இந்த கொலையை கடவுள் பண்ணல, எனக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த விஷயத்துல கடவுளையே நான் நம்ப மாட்டேன், நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி இந்த கேஸுடைய ஃபைல்லாம் கொண்டு வாங்க, நான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி சாமந்தியுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர் பொண்ணு அங்க முன்னாடி சீன்ல மயக்கம் போட்டு கீழே வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம இவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ இறந்து போன எல்லாருடைய போட்டோவையும் வாங்கி ஓட்டிட்டு இவங்க எல்லாருக்கும் காமனா இருக்க ஒரு கனெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அந்த கனெக்ஷனால் தான் இவங்க எல்லாரும் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லும் போது, சார் இவங்க எல்லாரும் இந்த ஊருக்காரங்க, அதை தாண்டி இவங்க எல்லாருக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது, வேற வேற ஆட்கள், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இல்ல கண்டிப்பா இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஏதோ ஒரு டாட் இருக்கு, அந்த டாட்டை கண்டுபிடிச்சு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேஸையே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டு ஹீரோவும் அந்த கான்ஸ்டபிளும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவங்களுக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போன எல்லாரும் அன்னைக்கு நைட்டு நாடகம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரங்காச்சாரியுடைய நாடகம் பார்க்க கிளம்பி போயிருக்காங்க. போனவங்க திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சேர்ந்த எல்லாரும் சொல்லும் போது, ஒருவேளை அந்த ரங்காச்சாரி தான் கொலைகாரனும், அவனை போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, சார் இங்க பாருங்க அந்த ஆளுக்கு எதிரா நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, அந்த ஆளுடைய டிராமாக்கு போறாங்க, காணாம போறாங்க, இறந்து போறாங்க, இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்காரனுக்கு அவனுடைய சந்தேகம் தான் முதல் எவிடன்ஸ், நேரா போயிட்டு அவனை விசாரிப்போம், ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த ரங்காச்சாரியுடைய கழுத்தை பிடிச்சி எதுக்காடா எல்லாரையும் கொலை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது நான் கொலை பண்றேன்னா, நான் ஏன் கொலை பண்ண போறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இறந்து போன எல்லாரும் கடைசியா உங்க நாடகத்துக்கு தான் வந்திருக்காங்க, உங்க நாடகத்துக்கு வந்தவங்க அதோட காணாம போயிருக்காங்க, எல்லாரும் இறந்தே போயிருக்காங்க, அது எப்படி உங்க நாடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க இறந்து போக முடியும், யாரோ கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை ஏன் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு மேல நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கீழே யாரு உட்கார்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கூட பார்க்க முடியாது, அப்படி இருக்கும் போது நாங்க எப்படி கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் போது, இப்போ வந்துட்டு அந்த மைக்கை ஒருத்தர் சரி பண்ணிட்டு இருப்பாரு, அந்த மைக்ல இருந்து கொயின்னு சவுண்ட் வர, அந்த சவுண்டை ஹீரோவால தாங்கிக்கவே முடியல, ஓடி போயிட்டு தண்ணிக்குள்ள தலைய விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மைக்குடைய சவுண்டை கட் பண்ணிட்டு இந்த ரங்காச்சாரிய ஒரு துண்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இங்க பாருங்க அங்க உட்கார்ந்து நாடகம் பார்க்குற எல்லாருமே எங்களுக்கு தெய்வங்க மாதிரி தான், அதனால தான் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலையும் முடிக்கும் போதும் சொல்லுவோம், தெய்வங்களா வந்து நாடகம் பார்த்து எங்களை வாழ வைக்கிற அவங்கள நாங்க எப்படி கொலை பண்ணுவோம், இதை தாண்டியும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் அப்படின்னா நாளைக்கு ஒரு இடத்துல நாடகம் நடக்க போகுது, அங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே மூணாவது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே தாஸுடைய சில சீனை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாஸ் ஊருக்குள்ள வந்து ஒரு 3-4 பேரை விரட்டிட்டு போறான், அவங்க எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்க, அப்பயும் இவன் விடாம அவங்க எல்லாரையும் துரத்தி வெட்டுறான், எல்லாரையும் பயங்கர கொடூரமா கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த ரவுடி பையல காமிக்கிறாங்க. ரவுடி பையனும் ரவுடி பையலுடைய ஆட்களும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்க பூசாரி அதுக்கப்புறம் மத்தவங்கலாம் நிறைய பேர் ஊருக்குள்ள இறந்து போறாங்க, அந்த சாமி தான் கொலை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஊருக்குள்ள பேசிக்கிட்டாலும் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக பயப்படுற, யாரா இருந்தாலும் கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் இறந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னைக்காச்சும் ஒரு நாள் போனா பரவாயில்ல, எங்க இன்னைக்கே போயிடுவனும் தான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத இன்னைக்கு நீ சாக மாட்டே அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு நான் இல்ல அப்படின்னா வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னுடைய கால்குலேஷன் கரெக்ட் அப்படின்னா இன்னைக்கு நம்ம துரை தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அந்த டிராமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டிராமாவை பார்க்க நம்ம ஹீரோ வந்திருக்காரு. ஆக்சுவலா டிராமாவை பார்க்க வரல, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வந்திருக்காரு. கூடவே அந்த கான்ஸ்டபிள் கூட சேர்ந்துட்டு இன்னும் 2-3 போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இது வரைக்கும் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகிற மாதிரி இங்க யாராவது வந்திருக்காங்களா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது 3 பேரை காமிக்கிறாரு. இதுல ஒருத்தன் சரியான பொம்பளை பொறுக்கி, ஊருக்குள்ள ஒரு பொண்ணுங்களை கூட விட மாட்டான், அந்த இன்னொருத்தன் சரியான கொலைகாரன், இவன் மேல எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு, 3வது ஆளு அவன் சரியான திருட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரையும் பத்தி
பத்தி கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும்போது, அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 பேர்ல எவனையோ தான் அந்த கடவுள் அப்படின்ற கொலைகாரன் கொலை பண்ண போறான். நம்ம இந்த 3 பேரையும் ஃபாலோ பண்ணலாம். வீட்டுக்கு போற வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே போலாம். யாராவது வீட்டுக்கு போற வழியிலேயே ஏதாவது நடக்குது அப்படின்னா உடனே என்ன வாக்கி டாக்கில கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கே இருக்காரு. 1 by 1 கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த துரைக்கு பின்னாடி நம்ம கான்ஸ்டபிள் போக ஆரம்பிக்கிறாரு. இப்போ இங்கேயே நின்னுட்டு யாராவது இங்க அன்யூஷுவலா பிஹேவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது 2 பேரு கான்டாக்ட் பண்றாங்க. இந்த 2 பேரும் வீட்டுக்கு சேஃபா போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, மூணாவதா அந்த கான்ஸ்டபிள் கால் பண்றாரு. சார், துரையை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவனை மிஸ் பண்ணிட்டேன், எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நீ எங்க இருக்க, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை கேட்டு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள போறாரு. எங்கயா துரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க பாருங்க இந்த பக்கம் தான் காட்டுக்குள்ள போன அப்படின்னு சொல்லும் போது, சரிவா உள்ளுக்குள்ள போலான்னு கூப்பிடு. ஐயோ நான் வரமாட்டேன், இந்த காடு ரொம்ப ரொம்ப ஆபத்தான காடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ மட்டும் உள்ளுக்குள்ள போறாரு. சார் நீங்களும் போகாதீங்க, இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட நம்ம ஹீரோ நேரா உள்ளுக்குள்ள போறாரு. அந்த காட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது துரை கீழே உட்கார்ந்துட்டு என்ன ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, உன்னை ஒன்னும் பண்ண போறது கிடையாது, உனக்கு பாவ விமோச்சனம் தான் கொடுக்க போறேன், நீ 3 அடி மட்டும் முன்னாடி நகர்ந்து வா அப்படின்னு சொல்லும் போது துரையும் நகர்ந்துட்டே 3 அடி முன்னாடி போறான். மேல ஒரு நல்ல வெயிட்டான மரத்தை அந்த கொலைகாரன் கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கான் போல. இப்ப அப்படியே அந்த கயிறு அறுத்து விடும்போது அந்த மரக்கட்டை அப்படியே இவனுக்கு மேல விழுந்து நசுங்கி இவன் இறந்து போறான். இந்த விஷயத்த ஹீரோ கண்ணால பாக்குறாரு. ஆனா அந்த கொலைகாரன் ஹீரோவால சரியா பார்க்க முடியல. அந்த கொலைகாரன் அப்படியே பறந்துட்டே நகர்ந்து போகும்போது இந்த விஷயத்த கான்ஸ்டபிளும் பார்த்துட்டு, ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, கடவுளை நான் நேர்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அந்த கடவுளும் இவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து காணாம போறாரு, மறைஞ்சு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வீடியோ கேமரா கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்தா பாத்தீங்களா, அப்போ இந்த கேமரா இங்கேயே விழுந்து கிடக்கும். இந்த கேமராவை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இப்ப அப்படியே இந்த கேமராவை ஸ்டேஷன் கொண்டு போறாரு. இந்த கொலையெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா, யார் அந்த கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இந்த கேமராவை கான்ஸ்டபிள் பார்த்துட்டு, சார் நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு வந்தா, அந்த பொண்ணுக்கு சொந்தமான கேமரா தான் இது அப்படின்னு சொல்லும் போது அந்த கம்பெனிக்கே நம்ம ஹீரோ கால் பண்ணி கேக்குறாரு, அந்த பொண்ணு திரும்பி போயிட்டாளா, வந்த வேலையை முடிச்சிட்டு உங்க கம்பெனிக்கே திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல சார் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணும் அப்படின்னா காட்டுக்குள்ள போனவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல, ஒரு வாரமா எந்த கான்டாக்டும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே அந்த போனை கட் பண்ணிட்டு அந்த டிராமா குரூப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் தூக்கி வந்து போட்டு பொலன் பொழக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையே சொல்லுங்க, உங்கள யாரோ தான் கொலை பண்றீங்க, இல்ல அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துட்டு பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது புது எஸ்ஐ ஸ்பாட்டுக்கு வராரு. யார் நீ, அவங்கள தூக்கிட்டு வந்து எதுக்காக அடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்லிட்டு, அந்த ஃபைலை எடு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை கூப்பிடும் போது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்போ நீங்க ஏதாவது போஸ்டிங்ல இருக்கியா, இல்ல நீ தான் இந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரா, உன் இஷ்டத்துக்கு வந்து விசாரணையை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு, இந்த ஸ்டேஷன் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நான் பண்றதுதான் விசாரணை, நான் கண்டுபிடிக்கிறவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு, யார் இந்த டிராமா குரூப், முதல்ல இவங்களையும் அழிச்சு வெளியே விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது எஸ்ஐ விசாரணையை ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஃப்ரெண்டுக்காரன் இறந்து போனா பாத்தீங்களா, அங்க போயிட்டு குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. மச்சான் நீ கவலைப்படாத, உன்னை எவன் கொலை பண்ணானோ அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், இது ஊ மேல சத்தியம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க அந்த சாமந்தியுடைய வீட்டுல ரிப்போர்ட் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க கண்ண முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு காட்டுக்குள்ள ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்கும்போது கேமராவை காணும், ஆனா அங்க அந்த டேப் மட்டும் இருக்கு. அந்த டேப் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த பொண்ணு வந்த விஷயத்த, அங்க இருந்து டேப் கொண்டு போன விஷயத்த, இது எதையுமே நம்ம ஹீரோ பார்க்கவே இல்லை. இப்ப இங்க இருந்து கிளம்பி நேரா போயிட்டு அந்த ரங்காச்சாரிய மீட் பண்ணி, அவனை நான் பார்த்தேன், அந்த கொலைகாரன் கண்டிப்பா அவங்க டிராமா குரூப்பை சேர்ந்தவன் தான், 5 அடி இருப்பான், பார்க்க நல்லா கலராவே இருப்பான், பெரிய ரொம்ப வயசுக்காரன்லாம் கிடையாது, கொஞ்சம் யங்கான வயசு தான். அவனுடைய ஃபேஸ என்னால சரியா பார்க்க முடியல, எதையோ போட்டு முகத்தை மூடிட்டு வந்தான், கண்டிப்பா அவனை நான் பிடிக்காம விட மாட்டேன், அவனை வந்துட்டு பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த ரங்காச்சாரி உள்ளுக்குள்ள போயிட்டு உட்காரும் போது அந்த கேங்க சேர்ந்த ஒரு லேடி போயிட்டு, ஐயா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நிப்பாட்டிடலாம், போற போக்க பார்த்தா உங்களுக்கும் நம்ம டீமுக்கும் ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு, நம்ம நிப்பாட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பழைய மாதிரி எல்லாமே மாறணும் அப்படின்னா பழைய மாதிரி எனக்கு எல்லாமே வேணும், பழைய மாதிரி என்னுடைய சந்தோஷம் வேணும், பழைய மாதிரி என்னுடைய நிம்மதி வேணும், பழைய மாதிரி என்னுடைய வைதேகி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய போட்டோவை பார்க்க, இப்ப அப்படியே நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த தாத்தாக்கு ஒரு பேத்தி இருந்திருக்கா, மகள் இறந்து போயிட்டு பேத்தி பிறந்திருக்கா போல, அந்த பொண்ணை ஒரு பாசமா வளர்த்து டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காரு. அந்த பொண்ணு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா
மூலமா மக்களுக்கு சேவ் பண்றேன், பொதுமக்களுக்கு ஃப்ரீயாவே மருத்துவம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிருக்கா. இந்த சாமந்தியும் வைதேகியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு நாள் இந்த ரவுடி பயலுடைய சொந்தக்கார பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுன்னு கூட பார்க்காம இந்த வைதேகி போயிட்டு மருத்துவம் பாக்குறாங்க. அந்த டைம்ல இந்த ரவுடியோடைய கண்ணுல வைதேகி பட்டுடுறாங்க. இந்த பொண்ணை எப்படியாச்சும் தூக்கணும், இந்த பொண்ணை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பைய தன்னுடைய ஆட்களோட சேர்ந்துட்டு பக்காவா பிளான் பண்ணி ஒரு நாள் ரங்காச்சாரியும் வைதேகியும் நடந்து போயிட்டே இருக்கும்போது ரங்காச்சாரிய அடிச்சு தள்ளி விட்டு இந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். நேரா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு இந்த பொண்ணை நாசம் பண்ணிடுறான். ரங்காச்சாரி வீட்டுக்குள்ள போலாம், அந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளவே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடும்போது ரங்காச்சாரி இங்க இருந்து கிளம்பி அந்த ஊர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை போயிட்டு மீட் பண்ணி எப்படியாச்சும் என் பேத்தியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா கெஞ்சும் போது நீங்க வண்டியில ஏறுங்க, அவனுக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் மேல போயிட்டு என்ன விஷயம்னு பார்த்துட்டு வரேன், உங்க பேத்திய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு டேய் ரவுடி பையலே நான் வந்திருக்கேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, வர வர ஒரு பொண்ணுங்கெல்லாம் தூக்கி வந்து நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த ஆளுக்கு தான் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் தெரியாம உன்னையே போயிட்டு கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, இதுக்கப்புறமும் எதுக்கு உள்ளுக்குள்ள நிக்கிற, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் தலைவரும் இந்த பொண்ணை நாசம் பண்றான். இவனுங்க பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு ஏதோ குடோனுக்கு போறானுங்க. அந்த குடோன்ல இந்த ஊர் தலைவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரவுடி பயலுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. அவனுங்களும் இந்த பொண்ணை நாசம் பண்ணிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இந்த தாத்தாவுடைய கண்ணுக்கு முன்னாடியே தூக்கி போட்டு போக ரங்காச்சாரி உட்கார்ந்து பயங்கரமா அழுகிறாரு. இப்ப அப்படியே அந்த டிராமால நடிக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஓடி வராங்க. அந்த சாமந்தியும் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகாது, உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் கண்டிப்பா இறந்து போயிடுவேன், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா இப்படி ஒரு சம்பவம் இந்த ஊருக்குள்ள நடந்திருக்கு அப்படின்ற விஷயமே வெளியே தெரியாம பாத்துக்கோங்க, அப்படி வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஊர் மக்களுக்கு, இந்த பாவப்பட்ட மக்களுக்கு ஒரு டாக்டர் கூட ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க, மருத்துவம் பார்க்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே இறந்து போறா. இங்க இருக்க எல்லாரும் கத்தி கதறி அழுகுறாங்க. ரங்காச்சாரி கோவிலுக்கு முன்னாடி அந்த சாமிக்கு முன்னாடி போயிட்டு நின்னு சாமியவே திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா நீ ஓடோடி வருவ அப்படின்னு சொல்லி தான் நான் போயிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது அப்படின்னா கூட ஒரு அப்பாவி பொண்ணை காப்பாத்த நீ வரவே இல்லை, இதுக்கப்புறம் உன்னுடைய புகழ நான் பாட போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. எங்களுக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்கு, வைதேகிக்காக நாங்களே இறந்து போனாலும் இந்த மிஷனை முடிக்காம நாங்க நிக்க போறது கிடையாது, அந்த கடைசி நபரை பழி வாங்குற வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை நிப்பாட்ட போறது கிடையாது அப்படின்னு சொல்லி பிராமிஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா ஊருக்குள்ள இன்னைக்கும் நாடகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அடுத்து அந்த ரிப்போர்ட் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு டேப் எடுத்துக்கிட்டு போனா பாத்தீங்களா, அதை போயிட்டு போட்டு பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு விஷயத்த இந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நாடகம் நடக்குது, நம்ம ஹீரோவும் போயிருக்காரு, போலீஸ்காரனும் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ரவுடி பையலும் அவங்க வந்து உட்கார்ந்துட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நாடகம்லாம் நடந்து முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரவுடி பைய தன்னுடைய ஆட்கள் அங்கிருந்து போ சொல்லிட்டு இவன் மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இப்ப அந்த நாடகம் நடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டீம்லாம் அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதுசா வந்த எஸ்ஐ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னுடைய நாடகத்தை பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, யாரையோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க, நீ இப்போ இங்கிருந்து போயிட்டு யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நீ தான் கொலை பண்ணிட்ட, இல்ல உன் டீமை சேர்ந்தவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி நான் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னா நாளைக்கு காலையில வரைக்கும் உன் ட்ரூப்ல இருக்க யாருமே இங்க இருந்து நகரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் போயிட்டு மேடை மேலேயே உட்கார்றாங்க. இந்த போலீஸ்காரன் இந்த ரவுடி பைய இவங்க அப்படியே இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மறுநாள் காலைல விடியுது. இந்த ரவுடி பைய நேரா அந்த ரங்காச்சாரி கிட்ட போயிட்டு என்னப்பா இன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல போல, அடுத்த வாட்டி நீ எங்க நாடகம் போட போறேன்னு சொல்லு, நானே எங்க வரேன், உனக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்து அல்லக்கை ஐயோ நம்ம டீமை சேர்ந்த ஒருத்தனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, ஆனா வாங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இப்ப அப்படியே ஒரு வயசான ஆளை காமிக்கிறாங்க. அந்த ஆளுடைய தலையை கழிச்சு யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதை நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்துட்டு அக்கம் பக்கம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரோ காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. திடீர்னு பார்த்தா அந்த ஆளு காணாம போயிட்டாரு. ஆனா அந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியா ஒரு வீடு இருக்கு. நம்ம ஹீரோவும் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது மேக்கப் போடுறதுக்கு யூஸ் ஆகிற எல்லா திங்ஸுமே இங்க இருக்கு. அந்த சாமி வேஷம் போட்டுட்டு அந்த கொலகாரம் வந்தா பாத்தீங்களா, அந்த எல்லா மேக்கப் திங்ஸும் இருக்குன்னு காமிக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் வரான். நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடவுளையே பார்த்து நான் யாருன்னு கேக்குறியா, நான் தாண்டா அந்த கடவுள் அப்படின்னு
சொல்லிட்டு தட்டு மாதிரி ஒன்னு இருக்கும். அதை தூக்கி தட்டும் போது செமையா சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட ஹீரோவால கேட்க முடியாம காதை பொத்திட்டு ஹீரோ அப்படியே கீழே விழுகிறாரு. இப்போ அந்த நபரு தட்டை கீழே போட்டு என்ன பாரு நான் தான் அந்த கடவுள் அப்படின்ற மாதிரி காமிக்க இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த தாசுடைய பிளாஷ்பேக் இங்கதான் மக்களே ஆரம்பிக்குது. தாசும் தாசுடைய அம்மாவும் சேர்ந்துட்டு ஒரு டீ கடைக்கு ஓரமா போயிட்டு உட்கார்ந்துட்டு அண்ணா அண்ணா புள்ள வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான், சாப்பிட ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் டீ கொடுத்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு கிளம்பிடுவான், ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்ச. ஆமா உங்களுக்கு படிப்பு வேற கேக்குதா, காலங்காத்தால வந்து உட்காந்து ஏன்னா இப்படி இழவெடுக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டீயை ஊத்திட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா காசு கொடுக்குறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையிலேயே காசு கொடுப்ப, இந்த காசை வாங்கிட்டு போயிட்டு நான் டீ வியாபாரம் பண்ணவா, நீ தொட்ட காசை நான் தொடுவனா, முதல்ல இங்க இருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் அப்படியே பாக்குறான், கண்ணெல்லாம் கலங்குறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கூட்டிட்டு போயிட்டு நீ ஸ்கூலுக்கு போடா தம்பி, நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அம்மா நீ எதுக்காக ஸ்கூலுக்கு வெளியே இருந்து விட்டு போற, உள்ளுக்குள்ள வந்து விட்டு போ, அங்க பாரு எல்லா அப்பா அம்மாவும் ஸ்கூலுக்குள்ள வரைக்கும் வராங்க, நீ ஏன் வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தம்பி நான்லாம் வரக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள விட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பையன் பாட்டுன்னு ஒரு பக்கமா போயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான், மத்தவங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இது அம்மா நோட் பண்ணிட்டு வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு விளையாடுறாங்க. நைட்டு முழுக்க இந்த பையன் உட்கார்ந்து படிக்கிறான். அப்புறம் மறுநாள் காலைல ஒரு தாத்தா வருவாரு. அந்த தாத்தா கிட்ட தாத்தா எதுக்காக மனுஷனுக்கும் இடையில இவ்வளவு கேப் இருக்கு, காலையில டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா கடைக்கிட்ட கூட விட மாட்டாங்க, டீக்காரன் டீ கொடுத்ததுக்கு காசு கூட வாங்க மாட்டான், அம்மா ஸ்கூலுக்குள்ள வர மாட்டாங்க, நம்ம யாரையும் கோயிலுக்குள்ளயும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன் தான் இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே அந்த கடவுளுடைய செயல் மட்டும்தான். அந்த கடவுள் தான் இது எல்லாத்தையும் முடிவு பண்றாரு. ஒரு கல்லு வந்துட்டு சாதாரண துணி துவைக்கிற கல்லா இருக்கணுமா இல்ல அப்படின்னா கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த சிலையா இருக்கணுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கடவுள் தான் முடிவு பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் இந்த பையனுடைய மைண்ட பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. நைட் முழுக்க அப்படியே தூக்கத்துல வந்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். நான் போயிட்டு கடவுள் கிட்ட கேட்கணும், எதுக்காக மனுஷங்களுக்கு மத்தியில இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது தம்பி என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போயிட்டு விட்டு நீ கடவுள் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் கடவுள் கிட்ட இதே கேள்விய கேட்டுக்கிட்டே இருப்பான். நாங்க என்ன பாவம் பண்ணோம், நாங்க வந்துட்டு பிறக்கும் போது இங்க தான் பிறக்கணும், இந்த வீட்டுல தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேண்டிட்டு வந்தோமா இல்ல வரம் வாங்கிட்டு வந்தோமா, எங்களை மட்டும் ஏன் கஷ்டப்படுத்துற, நாங்க மட்டும் ஏன் பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திடீர்னு இந்த பையனுக்கு இழுப்பு மாதிரி வருது. கை வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியாம அந்த பெல்லுல பட்டு சவுண்ட் கேட்கும் போது மத்தவங்க எல்லாம் ஓடி வராங்க. யாரது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்கும் போது அதுக்குள்ள அம்மா ஓடி வந்து அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து அப்படியே மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த பையன் வந்துட்டு ஸ்கூல்ல கிளாஸ்ல உட்கார்ந்துட்டே இருக்கும் போது இவனை வந்துட்டு ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. மத்த ஜாதி பசங்க எல்லாருமே மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இப்போ அவங்க டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த குட்டி பையன் அவரு கேட்ட கேள்விக்கு எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கும் போது இந்த பையன் அவரு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாரு. இந்த பையன் கண்ணெல்லாம் கலங்கிட்டு அழுகுறான். எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்றேன் ஐயா என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது டேய் உன்னெல்லாம் ஸ்கூலுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம், நீ எனக்கு நேரா உட்கார்ந்துட்டு ஆன்சர் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா வெளியே போறாரு. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோவமா இந்த பையன் கிளம்பி வீட்டுக்கு போக அந்த அம்மாவை போட்டு இந்த ஊர்ல இருக்க 4-5 பேரு சமயம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட் எதுக்காக கோயிலுக்குள்ள போனேன், கோயிலுக்குள்ள போயிட்டு அம்மனுடைய நகைய ஆட்டைய போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிக்கும் போது இந்த பையன் ஓடுறான். ஐயா என் பையன் பாக்குறான், நான் ஒண்ணுமே பண்ணல, நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு சாமி கிட்ட பேசிட்டு வந்தோம், மத்தபடி எதையும் ஆட்டைய போடல, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. அதையும் கேட்காம இந்த 4 பேரும் சேர்ந்துட்டு இவங்களை அடிச்சே கொலை பண்றாங்க. அடிச்ச அடியில மண்டையில அடிபட்டு இவங்க இறந்தே போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பாருங்க, கண்டிப்பா ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தன் ட்ரெஸ்ஸை கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர இந்த பையனுக்கு சமயாக்கம் வருது. இப்போ அங்க இருந்து ஒரு கட்டையை தூக்குறான், இங்க இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறான், 2 பேரை குத்தியே கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருப்பான். இதை வந்துட்டு நடுவில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. நானும் என்னுடைய அம்மாவும் என்ன தப்பு பண்ணோம், நாங்க பிறக்கும் போது இந்த வீட்டுல பிறக்கணும், இந்த ஜாதியில பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா பிறந்தோம், எல்லாமே தலைவிதி, எதுக்காக மனுஷங்களுக்கு மத்தியில இவ்வளவு கேப் இருக்கணும், நாங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு உன்னுடைய அம்மாவை கொலை பண்ணவங்களை நீ ஏற்கனவே கொலை பண்ணிட்ட, பழி வாங்கிட்ட, இப்போ எதுக்காக இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் மக்களை கொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் அப்படின்னா என்னுடைய அம்மாவை 2வதா இவனுங்க தான் கொலை பண்ணானுங்க அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. இவன் வந்துட்டு ஜெயில் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு 18 வயசுல வெளியே வந்திருப்பான். வெளியே வந்தவன் அந்த கடவுளை முதல்ல தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு கோவில் கிட்ட நான் கடவுளை பார்த்தேன்
பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனது கடவுளை பாத்தியா, அந்த ஆள் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கையில ஒரு கத்தியோட உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது கடவுள் வேஷம் போட்டுட்டு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஃபேஸ பார்த்த உடனே இவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது, மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். இப்போ நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இந்த பையன் மட்டும் விழுந்து கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமா பண்ற ஆட்கள்லாம் இவனுடைய முகத்துல தண்ணி அடிச்சு எழுப்பி விடுறாங்க. கண்ண முடிச்ச தாசு என்ன கடவுளாக்குங்க அப்படின்னு சொல்லும் போது, எனது உன்னை கடவுளாக்கணுமா, உன்னை ஏன் கடவுளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு பேரும் புகழும் மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் உனக்கு வேணும் அப்படின்னா படிச்சு பெரிய ஆளாகு, இல்ல அப்படின்னா என் பேத்தி மாதிரி டாக்டர் ஆகு, இந்த மாதிரி ஏதாவது ஆன அப்படின்னா கண்டிப்பா மரியாதை தேடி வரும் அப்படின்னு சொல்லும் போது, படிச்சு பெரிய ஆளானா மரியாதை தேடி வரும், மக்கள் வந்துட்டு ஆர்த்தி எடுப்பாங்களா, என்ன வந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் முட்டாள், அதர்மத்தை அழிக்க கடவுளா மாறுறன்னு சொல்லு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம மரியாதை வேணும்னு சொல்லிட்டு கடவுளா மாறணும், கடவுளா ஆக்கு அப்படின்னா கடவுளாலாம் ஆக்க முடியாது, சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. அப்படியும் இந்த தாசு இந்த தாத்தாவை விடாம பின்னாடியே போயிட்டு கடவுளாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல தான் அந்த பேத்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இப்போ எதுக்கு உன்னை கடவுளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கடவுள் ஆயிட்டேன் அப்படின்னா உனக்கு நிறையவே ஆசீர்வாதம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம மனுஷங்களுக்கு நடுவுல இந்த கேப் இருக்கு இல்லையா, சில பேர் கோயிலுக்குள்ள போலாம், சில பேர் கோயிலுக்குள்ள போக கூடாது, சில பேர் கடைக்குள்ள போலாம், சில பேர் கடைக்குள்ள போக கூடாது, சில பேர் டீ கடைக்குள்ள போயிட்டு டீ குடிக்கலாம், சில பேர் டீ கடைக்கு வெளியில் நின்று டீ குடிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு மத்தியில நிறையவே ஜாதிய ஏற்ற தாழ்வுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் தூக்கி தூரமா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணை பார்க்கும் போது தாசுக்கு தன்னுடைய அம்மாவையே பாக்குற மாதிரி இருக்கு. சரி ஓகே, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப குழந்தையா இருக்க, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, தாத்தா இவனை கடவுளாக்குறீங்களோ இல்லையோ நம்ம கேங்லயே சேர்த்துக்கோங்க, நம்மளே இவனை பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நீ சொன்னதுக்கு அப்புறமா நான் மறுபேச்சு பேசுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்த்துக்கிறாரு. இவன் கூடவே இருக்கான். நம்ம வைத்தியகி இந்த பையனை ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, சாப்பாடுலாம் ஊட்டுறாங்க, நல்லா பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு நாள் வந்துட்டு இவன் ரங்காச்சாரி கிட்ட வந்து, இன்னைக்கு அம்மாவுடைய நினைவு நாள், நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நேரா போனவன் அம்மாவுடைய சமாதி கிட்ட சாமி கும்பிட்டு திரும்பி இந்த ஊருக்கே வரும்போது, இந்த ஊர்ல பார்த்தா வைத்தியகிய நாசம் பண்ணி அந்த பொண்ணு இறந்து உழுந்து கிடக்குறா. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த ரங்காச்சாரி போயிட்டு சாமியை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பையன் போயிட்டு, ஆசானே என்ன கடவுளா மாத்துங்க, நான் போயிட்டு வைத்தியகியை யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள பழி வாங்குறேன், என்ன கடவுளா மாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ சாமந்தியும் வந்து சப்போர்ட் பண்றா. ஆமா, நம்ம நேரடியா போயிட்டு இவனுங்களை எதுவுமே பண்ண முடியாது, ஆனா இவனுங்களை சும்மாவும் விடக்கூடாது, நீங்க தாசா வந்துட்டு கடவுளா மாத்துங்க, நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்க எல்லாரையும் கொலை பண்ணலாம், அவங்க எல்லாரையும் பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் தான் இவனை வந்துட்டு கடவுள் மாதிரி மேக்கப் போட்டு டிராமா நடக்கும் போது மத்தவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லா கொலையும் பண்ணிருக்காங்க. எல்லா கொலையும் இவன் தான் பண்ணிருக்கான். இந்த விஷயத்தை இவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கும் போது, இங்க பாரு, அந்த பொண்ணை நாசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையும் கொலை பண்ண என் உயிர் நன்மை என்னடா பண்ணா, அவன் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன், அநியாயமா அவனை ஏன்டா கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடுக்கை அடிக்கும் போது, நம்ம ஹீரோ சத்தம் போடாத ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாரு. அவன் சமயம் அடிச்சுட்டே இருக்கான். நம்ம ஹீரோ மயக்கம் ஆயிட்டாரு. அவன் அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறமா அங்க சாமந்தி வராங்க. சாமந்தி வந்து ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. கண்ணை முழிச்ச நம்ம ஹீரோ, எல்லாமே உனக்கு தெரியும், இருந்தும் நீ அமைதியா இருக்கல்ல, குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஐயா குற்றம் எப்பயோ நடந்து போச்சு, இப்போ வந்துட்டு அதர்மத்தை அழிக்க கடவுள் வந்து வதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்போ நடக்கிறது வதம் அப்படின்னு சொல்ல, நீங்க ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த போலீஸ்காரனை மீட் பண்ணி, அந்த டிராமா குரூப் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு வளவலன்னு பேசாத, அடுத்த டார்கெட் யாருன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடுத்து அந்த ரவுடி பைய கேசவன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே 6வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ போயிட்டு ரங்காச்சாரிய மீட் பண்றாரு. இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. ஒரு பக்கம் நீங்க வேஷம் கட்டி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் அதே வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு அவன் கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அமைதியா நான் சொல்ற பேச்சு கேட்டு அதோட அமைதியா போயிடுங்க, நான் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி கேசவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, தண்டனை தான் என் கடவுள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க என்ன விஷயம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கரெக்ட், அந்த கடவுள் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தவனே அவனை கொலை பண்ணும் அப்படின்னு தான் நினைச்சேன், ஆனா அவனை மீட் பண்ணி பேசும்போது அவனுடைய கதையெல்லாம் கேட்கும் போது எனக்கே பாவமா இருக்கு, அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், வேற யாரையோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ல, இங்க பாரு ஒரு பொண்ணு நாசம் பண்ணா எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே கடவுள் சொல்லிட்டு போயிருக்காரு, கடவுள் சொன்ன
சொன்னபடிதான் நாங்க கேட்க போறோம். ரங்காச்சாரி அப்படின்னா வேஷம் போட்டுட்டு மேடைக்கு மேல டான்ஸ் ஆடுறவர் நினைச்சுக்கிட்டியா? அதே வேஷம் போட்டுட்டு போயிட்டு என்னால கொலையும் பண்ண முடியும். வைதேகிய நாசம் பண்ண எல்லாரையும் கொலை பண்ணியாச்சு, பழி வாங்கியாச்சு. இன்னும் ஒருத்தன் தான், அவனை வந்துட்டு பகல்லையே முடிச்சு கட்ட போறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பகல்லையே ஒரு நாடகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ்காரனையும் ரவுடியும் காமிக்கிறாங்க. இந்த போலீஸ்காரன் போயிட்டு ரவுடி பையில மீட் பண்ணி, நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய சப்போர்ட் உனக்கு கண்டிப்பா தேவை. நான் கேட்கிற பணத்தை கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எவ்வளவு வேணா காசு வாங்கிக்கோ, உன்னால முடிஞ்சா என்ன கொஞ்சம் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே ரெண்டு பேரும் கிளம்பி அந்த நாடகம் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க நம்ம ஹீரோ உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த ரங்காச்சாரி ஒரு முனிவர் வேஷம் போட்டுட்டு கடவுள் வந்துட்டு பட்ட பகல்ல கொலை பண்ண போறாரு, பின்னாடி பக்கமா வந்து வாளால வெட்டி வதம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, இப்ப அப்படியே அந்த தாஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கடவுள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு கத்தியோட வந்து பின்னாடி பக்கமா இருந்து இவன் தலையை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, இந்த போலீஸ்காரன் நோட் பண்ணிட்டான். நீ தலையை குனி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அமுக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ட். நான் கூட இந்த போலீஸ்காரன் டம்மி பீஸ் நினைச்ச மக்களே, பார்த்தா தரமா இவனை காப்பாத்துறான். இப்ப அப்படியே தாஸ் அங்கிருந்து ஓடுறான் பாத்தீங்களா, தாஸை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் பின்னாடியே ஓடுறான். நம்ம ஹீரோவும் பின்னாடியே போறாரு. யாவும் அவன் ஒன்னும் பண்ணாத, அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்காரன் கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்றான். அந்த பையன் கீழே ஒழுகுறான். இந்த டைம்ல சாமந்தி கயிறுல பறந்து வரா. அப்படியே கயிறை பிடிச்சிட்டு அவ ஒரு வனதேவதை மாதிரி பறந்து வந்து இந்த ஆளை போட்டு பொலன்னு பொழந்து இந்த ஆளை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ போய் தடுக்கிறாரு. இங்க பாரு, தேவையில்லாம அந்த ஆளை கொலை பண்ணாத, அந்த ஆளு என்ன பாவம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்ப அப்படியே தாஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவன் எந்திரிச்சு வந்து போலீஸ்காரனுடைய கழுத்தை கடிச்சு கொலை பண்றான். கொலை பண்ணிட்டு கீழே ஒழுகும் போது நம்ம ஹீரோ காப்பாத்தலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, வைதேகிய நாசம் பண்ண எல்லாரையும் நான் கொலை பண்ணிட்டேன், கடைசியா அவனுடைய கதையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதை முடிக்காம நான் இறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. இந்த சூர சம்ஹாரம் இதோட நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இறந்து போறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்க்கை முழுக்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இறந்து போறான். அநியாயமா போலீஸ்காரன் கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அழுகிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வீட்டுல போயிட்டு உட்காந்துட்டு செமையா யோசிக்கிறாரு. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் அந்த ரங்காச்சாரியோட டீமும் இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து அந்த ரவுடி பையில காமிக்கிறாங்க. இவன் எங்கேயோ கிளம்புறான், எங்கடா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு அங்கிள் இருப்பாங்க. அந்த அங்கிள் எல்லாம் கேட்கும் போது, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காளாம், அவளை போயிட்டு மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, கொஞ்சம் பார்த்து போடா அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கப்புறம் ஏன் பார்த்து போகணும், அதான் அந்த கடவுளையே கொலை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படி இவங்க எல்லாரும் மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கும் போது, இவங்களுக்கு முன்னாடி அந்த ரவுடி பைய ஒரு மாதிரி ஸ்மைலோட, கொஞ்சம் நக்கல் பண்ற ஸ்மைலோட கிராஸ் பண்ணி போகும்போது, அங்க யாரோ குதிரையில வராங்க. குதிரையில வந்தவன் கத்தி எடுத்து ஓங்கி ஒரே போடு, தலை துண்டா போயிட்டு ஒழுகுது. இத பார்த்துட்டு அந்த ரங்காச்சாரியோட டீமும் சரி, பொதுமக்களும் சரி ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் கடவுள் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய்லாம் உடைக்கிறாங்க, அந்த மஞ்சள்லாம் பறக்க விடுறாங்க. கடவுள் தான் கொலை பண்றாரு, கடவுள் தான் கொலை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா இந்த கொலையை பண்ணது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நேத்து நைட்டே இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு, இவ தான் உங்களுடைய வைதேகி, இவளை இதுக்கப்புறம் பாத்துக்கோங்க, அந்த கடைசி நபரை நான் வதம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிருப்பாரு. ஏன் அப்படின்னா ஹீரோ தலையில காயம் பட்டிருக்கு பாத்தீங்களா, இவரால இதுக்கப்புறம் பெருசாலாம் வாழ முடியாது. ஒரு வருஷமோ 2 வருஷமோ அதுக்குள்ள நம்ம ஹீரோ இறந்து போயிடுவாரு. அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துப்பான்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் இறந்து போயிட்டான். இந்த குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமா குரூப் கிட்ட விட்டுட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவனை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப இந்த டிராமா குரூப் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயும் சாமந்தியும் காமிக்கிறாங்க. நீங்க ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கீங்க, அவன் சாக தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு பரத்தை வந்துட்டு அந்த தாசு கொலை பண்ணவே இல்ல, அவன் இறக்குற தருவாயில நான் கேட்டேன், எதுக்காகடா என் ஃப்ரெண்ட கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் உன் ஃப்ரெண்ட கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிட்டான். அவன் என் ஃப்ரெண்ட கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த ஸ்பாட்டுக்கு ஸ்வாதியும் வந்துட்டாங்க. என்னுடைய ஆளை அவன் கொலை பண்ணல அப்படின்னா வேற யாரு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ கரெக்டா அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு ஓடி வரா, இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்பை கொண்டு வந்து கொடுக்கும் போது அந்த டேப்பை பிளே பண்ணி பாக்குறாங்க. அங்க என்ன விஷயம் ஆச்சோ அது அப்படியே பிளே ஆகுது. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சக்தி தான் பரத்தை கொலை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு சொல்லும் போது, எந்த பாவமும் பண்ணாத அவனை எதுக்காக கடவுள் கொலை பண்ணாரு, அவன் அப்படி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ரங்காச்சாரி
மாதிரி அந்த ஊர் தலைவர்கிட்ட உதவி கேட்க போறதுக்கு முன்னாடியே இந்த ஆள் தானே போலீஸ்காரன், இவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்கலாம், இவன் கண்டிப்பா நம்ம பொண்ணை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இந்த ஃப்ரெண்டுக்காரன் வீட்டுக்கே வந்து ஐயா உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவரும் நம்ம ஹீரோவும் போன்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங் சீன்ல. அப்பதான் இவர் வந்து கரெக்டா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பரத் வெளியே வந்துட்டு என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பொண்ணை அவன் தூக்கிட்டு போயிட்டான், எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது பரத் உடனே கிளம்புறாரு. கேசவனுடைய பேரை சொன்ன உடனே எனது கேசவனா, அவங்கிட்ட நம்ம எதுக்கு பிரச்சனை பண்ணோம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, இன்னும் 10 நாள்ல கல்யாணம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இங்க பாருங்க, இப்ப நான் வந்துட்டு ஆஃப் டியூட்டில இருக்கேன், என்னால வர முடியாது, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போ சொல்லும் போது இவர் அப்படியே அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் தான் ஊர் தலைவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. இந்த விஷயம் தான் ஆச்சு. இவன் காப்பாத்துவான், இவன் காப்பாத்துற பொறுப்புல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரங்காச்சாரி பரத்தை தேடி வந்திருக்காரு. பரத் பயந்துட்டு சுயநலவாதியா போகாம இருந்த காரணத்தினாலதான் பரத்தை அந்த கடவுளே வந்து கொலை பண்ணிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த தேவரமாவை காமிக்கிறாங்க. இந்த சூர சம்ஹாரம் இன்னும் முடியல, இதுக்கப்புறமும் இந்த சூர சம்ஹாரம் நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடிக்கிட்டு இருக்கும். கண்ணை திறக்கிறாங்க, அப்படியே ரத்தமா கண்ணு ஓபன் ஆகுது. இதோட இந்த சீரிஸையும் முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது இதே போல ஒரு கான்செப்ட்ல தமிழ்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனா படம் பேரை மறந்து போயிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.